வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம போரூர் கிட்டே இருக்குது ஐயப்பந்தாங்கலுக்கு போகிற வழியிலையும் போரூருக்கும் நடுப்புற இருக்கிற ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏரிக்கு எதிர்க்கவே ரைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை நிறைய கூட்டம் இருக்கும். மற்ற நாள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு கடை 2 கடை தான் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 30-40 கடை அங்கே இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம யூட்டன் போட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா இந்த மீன் மார்க்கெட் வந்துடும். அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டுக்கோழி, வாத்து, காடை, கௌதாரி இது எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி காடையும் கௌதாரியும் இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் இப்போ சீசன் இல்லை, அதனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே கேட்டதுக்கு யூட்டன் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ அதை போயிட்டே இருக்கிறோம். பாருங்கள், அந்த ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த மார்க்கெட் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காய கடை, தக்காளி, காய்கறி கடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கடை எல்லாமே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய மார்க்கெட் மாதிரி ஆக்கிட்டாங்க. முதல் சின்னதாக தான் இருந்தது, ஒரு 4-5 மீன் கடை தான் இருக்கும். இப்போ எக்கச்சக்கமாக இருக்குது. பாருங்கள், போய் முதல்ல இறங்கின உடனே ஒரு காய்கறி கடை. அங்கே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் கூறு கட்டி வச்சுருப்பாங்க. அது 10 ரூபா தான். இது பார்த்திங்கன்னா கிழங்கு சீசன் இல்லாத டைமில் கூட அங்கே பனங்கிழங்கு வச்சுருப்பாங்க. எப்போவுமே பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, வேர்க்கடலை, இது எல்லாமே சீசன் இல்லாத டைம் கூட அங்கே நமக்கு கிடைக்கும். சிலர் கிடைக்காது அப்படின்னு யோசிப்போம். அங்கே அந்த சீசன் இல்லைனாலும் எப்பவுமே கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், வேர்க்கடலை ஒரு படி 25 ரூபா 30 ரூபா போடுவாங்க. எல்லாமே அது அரைப்படி, இது ஒரு படி, படிக்கணக்கில் தான் போடுவாங்க. பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு அங்கே எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கும். பனங்கிழங்கும் எப்பவும் அந்த இடத்துல கிடைக்கும். பாருங்கள், நாட்டுக்கோழி அங்கே நம்ம கேட்டதுக்கப்புறம் ஒரு கோழியோட ரேட் 450 ரூபாயிலேருந்து 300 ரூபாயிலேருந்து 450லேருந்து 600 ரூபா ஒரு கோழி. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நம்ம கேட்ட கோழியை கரெக்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வாத்தும் அங்கே இருக்கும். எப்பவுமே வாரம் வாத்தும் இருக்கும். வாத்தும் நம்ம கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த கையிலையே பிடிச்சி ஒரு ரேட்டு. இது பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி. இதுவும் நம்ம கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போட்டு நமக்கு தருவாங்க. முயல் பாருங்கள், வளர்க்குறதுக்கு வேணால் நம்ம முயல் கூட வாங்கிட்டு வரலாம். சிலர் சாப்பிடுவாங்க. இந்த முயல் சூப்பராக ஒரு முயல் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அழகாக பாருங்கள், கேரட் சாப்பிட்டுட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக சாப்பிடுது பாருங்கள். அதை நின்று நாங்கள் ரொம்ப நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். இங்கே முட்டை பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையும் காடை முட்டையும் கிடைக்கும். அந்த காடை முட்டை ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட காடை முட்டை கிடைக்குது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை இந்த இடத்துல கிடைக்கும். மீன் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு அந்த ஏரி மீன் தான் கிடைக்கும். ஜிலேபி, இங்கே பாருங்கள், இது நெய் மீன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஏரி வாழை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை அழகாக கட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. இது பாருங்கள் தேலி மீன். இதிலெல்லாம் முள்ளே இருக்காது, சூப்பராக இருக்கும். முள் ஒரே ஒரு முள் தான். இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 நாள் 3 நாள் ஆன மீனாக இருக்காது. காலையில் பிடிச்சிருப்பாங்க. இது நத்தை. இது எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு நோய்க்கு இதை சாப்பிடுவாங்க. நமக்கு மூல நோய் இருந்தால் இது அவ்வளோ நல்லா கேட்கும். அதே மாதிரி இந்த இது கூட கிளிஞ்சல் கூட மூல நோய்க்கு அவ்வளோ நல்லா கேட்கும்.
மீன் வந்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஃபுல்லாக எடுக்கலை நான். லைனாக பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு நாட்டு மீன் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஏரி மீன் மட்டும்தான் இந்த இடத்துல கிடைக்கும். இந்த நண்டு கூட பார்த்திங்கன்னா ஏரி நண்டு தான். யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் இந்த கடல் மீன் வந்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த சங்கரா வச்சுருக்காங்க. இது கூட வளர்ப்பு மீன் தான், அதாவது தொட்டி கட்டி வளர்க்குறாங்க பாருங்கள். அது இந்த நண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் உடச்சி க்ளீன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. ஓடிடுன்றதுனால அதை வந்து கவர் போட்டு லப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து போரூரில் சின்னதாக ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து காய்கறியிலே, அதுக்கப்புறம் கருவாடு, மட்டன், சிக்கன், மீன் எல்லாமே இருக்கும். அது தவிர நம்மளுக்கு தானிய வகைகள் கொஞ்சம் தூரம் போனால் நிறைய கிடைக்கும். பாருங்கள், கருவாடெல்லாம் நல்லா இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ரெண்டுமே கொஞ்சம் பக்கத்தில் தான் நமக்கு. இந்த சுற்றி உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வாங்கிக்கலாம். எல்லா கருவாடுமே இருந்தது. நான் போனேன் இன்றைக்கி வந்து எல்லா கருவாடுமே அந்த கடையில் வந்து 2 கடை இருந்தது. 2 கடையிலையுமே கொஞ்சம் எல்லாம் சில்லறையாக அந்த சின்ன கருவாடுலேருந்து பெரிய கருவாடுலேருந்து வஞ்சர கருவாடுலேருந்து வாழை கருவாடு இது எல்லாமே இங்கே இருந்தது. நான் வந்து வஞ்சரம் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கன்றதுக்காக ஒரு 200 கிராம் வஞ்சரம் மட்டும் வாங்கினேன். இது வந்து வஞ்சரத்தோட தலை. இது பார்த்திங்கன்னா கிழங்கா மீனை கருவாடாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மத்தி மீனை கருவாடாக்கி வச்சுருப்பாங்க. அந்த கவரில் உள்ளது சென்னாங்குண்ணி, இந்த எறாவோட குட்டி. இதில் வந்து நம்ம ஒரு இட்லி பொடி பண்ணோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் கொஞ்சம் சைடில் வந்தீங்க அப்படின்னா பாத்திரக்கடை, அதாவது இரும்புலான அருகாமனை, அதுக்கப்புறம் இரும்புலான அந்த எலி பிடிக்கிற ஒரு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா எல்லா வத்தல் வகையும் கிடைக்கும். ஒரு 4-5 கடை இருக்குங்க, எல்லா வத்தல் வகையும் கிடைக்கும் அங்கே. பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வத்தல், அரிசி வத்தல், சேமியா வந்து ராகி சேமியா, இதெல்லாம் உப்புமா பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் அதை செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள் இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும். எப்போவுமே அந்த இடத்துல வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி எல்லாமே கிடைக்குவாங்க. நீங்கள் கேட்டோன்னே வெயிட் போட்டு தருவாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம் அப்படின்னா தானிய வகைகள் எல்லாமே, தானிய வகைகள் மட்டும் கிடையாது, முந்திரி, அந்த விதை ஐட்டம் எல்லாமே அங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அருவாமனை, இது எல்லாமே அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு, கத்தி, மீன் வெட்டுற கத்தி, அந்த மாதிரி பாருங்கள். இந்த கடையில் பார்த்திங்கன்னா திராட்சையிலேருந்து, செரியிலேருந்து, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே கிடைக்கும். 2வது வரகரிசி, இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம் கேட்குறோமோ எல்லாமே இந்த கடையில் இருக்கும். நமக்கு எப்பயாவது இந்த மாதிரி ஐட்டம் சில கடையில் கிடைக்கல அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லூஸில் கூட 100 கிராம் 200 கிராம்லேருந்து 100 கிராம்லேருந்து உங்களுக்கு 1 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க இந்த இடத்துல. இதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம்னா அரை கிலோ 1 கிலோ தான் அங்கெல்லாம். இங்கே வந்து கம்மியான வெயிட்டும் நமக்கு தருவாங்க. அதில் அந்த லைன்லேயே ஒரு 3 கடை இருக்குது இந்த மாதிரி எல்லா தானியங்களும் விற்கிற கடை. அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு 3-4 கடை நாட்டு மருந்து கடை இருக்குது. நமக்கு என்னெல்லாம் ஐட்டம் வேணுமோ அது எல்லாமே நம்ம அங்கே வாங்கிக்கலாம். கொஞ்சம் தூரம் வெளியே வந்தவுடனே எல்லா கீரையும் நமக்கு அங்கே இருக்கும். என்னென்ன கீரை நமக்கு கிடைக்காது அப்படின்றமோ அது எல்லாமே அந்த இடத்துல சாயங்கால நேரத்துலையும் இருக்கும். பாருங்கள், முருங்கைக்கீரை கூட, அந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு கட்டு 20 ரூபா தான். மாங்காய் வந்து சீசன் இல்லாத டைமில் கூட இந்த இடத்துல நமக்கு வந்து மாங்காய் கிடைக்கும். மரத்துலேருந்து எல்லாமே பறிச்சுட்டு வந்தது. சுண்டைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை, இது எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. தூதுவளை,
பொன்னாங்கண்ணி இதெல்லாம் வந்து இங்கே லைனாக சாயங்கால நேரத்துலையும் இருக்கும், காலையில் நேரத்துலையும் இருக்கும். பேக்கெட்டில் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க. பாருங்கள், ஸ்வீட் கார்ன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கி வெளியவே வச்சு விற்றுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.